ஹலோ மக்களே! காலையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பார்வதிக்கும் நம்ம விக்ரம் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட முட்டிக்கிச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனா, அவங்க 2 பேருக்குள்ளற ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கு. "எப்பா நீ வேணா ஹீரோவா இருந்துக்கோப்பா. நான் வேணா வில்லியாவே இருந்துட்டு போறேன். அதுக்காக எப்ப பார்த்தாலும் நொட்டன்னு சொல்லிட்டு இருக்காத. எனக்கெல்லாம் என்ன ஃபீலிங்ஸே வராதா என்ன?" அப்படின்னு சொல்லி பார்வதி அவர்கள் வந்து தெறிக்க விட்டுருக்காங்க விக்ரம் அவர்கள. விக்ரம் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே முழிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கு கனி ஒரு ரியாக்ஷன் குடுத்தாங்க பாருங்க. அது ஒரு வேற மாரி ஒரு ரியாக்ஷன். ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி கிளியரா, டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே கானா வினோத், அதுக்கப்புறம் நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள், அமித் இவங்கெல்லாம் உட்காந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பாக்கியாவை பற்றி வினோத் அவர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் சாண்ட்ரா அவர்கள், ஆமாம் இல்லை சூப்பர் இல்லை உங்கள் ஒய்ஃபு, நல்லா வந்து எல்லாத்தையும் சூப்பராக புரிஞ்சுக்கிறாங்க, உங்களை விட நல்லா பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் பாக்கியை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, நாளைக்கு வந்து அமித் அவர்கள் வந்து அவங்களுடைய ஒய்ஃபை பற்றி ஸ்ரீயை பற்றி வந்து பேசுவார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொல்கிறதுக்கும் இப்போ போன பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லை. அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங்லும் லைவ்லையும் வந்து காமிச்சிருந்தாங்க. திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதிக்கும் விக்ரமுக்கும் ஏதோ ஒரு சண்டை முட்டிக்கிச்சு. ஏடா சண்டை அப்படின்னு சொல்லி உற்று நோக்கி பார்த்துட்டு இருந்தாலும் பெருசாக வந்து புரியல. ஆனால் புரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். நம்ம விக்ரம் வந்து இருக்கார்ல, அந்த மனுஷன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வரும் பொழுது இவ ஃபீல் பண்ணவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காப்புல. ஓகேங்களா? இது எதுக்காக சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடவே ஒரு 2-3 வார்த்தையும் சேர்த்து சொல்கிறாப்புல. எதுக்காக சொல்லியிருக்காருன்னா, அவங்க அம்மா வர்றதுக்கு முன்னாடியே 10 தடவை அழுதுட்டா. ஸோ அவங்க அம்மா வரும்போது ஒன்றும் பெருசாக அழ போகிறதில்ல, ஃபீல் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் அவர்கள் வந்து ஒரு பஞ்சை வந்து போட்டிருக்காப்புல. அப்போது நம்ம பார்வதிக்கு செம கோவம் வந்துடுச்சு. ஏன்னா என்னை பார்த்தா எப்படா தெரியுது உங்களுக்கெல்லாம்? எப்போ பார்த்தாலும் இப்படியே வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கெல்லாம் என்ன ஃபீலிங்ஸே வரக்கூடாதா? எனக்கெல்லாம் என்ன அழுகையே வரக்கூடாதா? ஆனால் 10 தடவை அழுதா 11ஆவது தடவை திரும்பி வரக்கூடாதா? ஏன்னா இப்படி எப்போ பார்த்தாலும் என்னை மட்டும் இப்படியே வந்து சொல்லிகிட்டு இருக்க, நானும் ஒரு பெண் தானே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. விக்ரம், இங்கே பாருங்கள் பாரு, நான் வந்து சும்மா ஜென்ரலாக சொல்கிற மாதிரி நான் சொன்னேன், சும்மா கலாய்க்கிற மாதிரி. நீங்கள் வந்து அதை சீரியஸாக எடுத்துக்காதீங்கன்னா, எப்பா நான் கூட சீரியஸாக எடுத்துக்கலப்பா, ரியலாக வந்து சொல்லிகிட்ருக்கேன், பொறுமையாக தான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். எப்பயுமே நீ என்னையே நோண்டிகிட்டு இருப்பியா? உங்களுக்கெல்லாம் ஃபீலிங்ஸ் வரும், எங்களுக்கெல்லாம் வராதா? இவங்களுக்கெல்லாம் அழுகு வரும், எங்களுக்கெல்லாம் வராதா? அப்படின்ற மாதிரி பார்வதி அவர்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ விக்ரம் வந்து சொல்லிட்டாப்புலங்க, பாரு நான் வந்து எப்பயுமே உன்னை வந்து வழக்கமாக கலாய்க்கிற மாதிரி பேசுகிற மாதிரி பேசிட்டேன், ஓகேவா? அது ஹர்ட்ஃபுல்லாக இருந்தால் நான் என்ன பண்ணுறது சொல்லலாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாப்புல. அப்புறம் பார்வதி, ஓகேடா நானும் அப்படி தான் பேசுகிறேன், வேறு ஒன்றும் இல்லை, நானும் திடீர்னு வந்து ஒரு ஐப்பாகுவேன், அப்புறம் வந்து அப்படியே அமைதியாகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் கனி அவர்கள், இப்போ இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஏன் உங்களை கேட்டா, ஏம்மா என்னம்மா நீ சும்மா சீனை போட்டுட்ருக்க? 14-15 வயசு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு குழந்தைங்கன்னு இத்தனை நாட்கள் வந்து சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தீங்க. திடீர்னு வந்து அவங்க ஃபேமிலி வரும்போது தான் வந்து தெரியுது, ஐயோயோ என்னடா கனியை விட ஹைட்டாக இருக்குது அவங்க குழந்தைங்களாம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. அதுவே வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் மக்களே, பார்வதி அவர்கள் அழுகுறாங்க. அது நெகட்டிவோ பாசிட்டிவோ இல்லை அது சரியோ தவறோ அப்படின்ற டிஸ்கஷனுக்கெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து போகலாம். ஆனால் அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது அப்படிங்கிறபோது அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் நீ வந்து பேசுவியா அப்படின்னு வந்து சொல்கிறத வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்? இதே விஷயத்த வந்து நம்மளுடைய கனி அவர்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், ஏம்மா என்னம்மா சின்ன பிள்ளைங்கன்னா கூட பரவாயில்ல, அவ்வளோ பெரிய பிள்ளைங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன சர்வை பண்ண தெரியுமா தெரியாதா? தெரியும்ல, நல்லா தான் தெரியும்ல, நீங்கள் இல்லைன்னா கூட அவங்களால வாழ முடியல. அப்படி இருக்கும்போது எதுக்குமா அப்படியே ஓவராக சீனை போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும் மக்களே? எப்படி இருந்திருக்கும்? அதுக்கு நம்மளுடைய கனி அவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க? வேறு மாதிரி ஒரு சம்பவமாக பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி, ஏண்டா 10 தடவை நான் அழுதுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால நான் திரும்பியும் அழவே கூடாதா? இல்லை எனக்கு அந்த ஃபீலிங்ஸே வரக்கூடாதா? என்னை பார்த்தா எப்படா தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து சொல்கிறாங்க. பட் விக்கல்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஏம்மா நீ ரொம்ப போல்டான ஒரு ஆள், நீ வந்து இப்படி யோசிக்கக்கூடிய ஒரு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எது வேணா இருக்கட்டும்பா, என்ன பண்ணுறது, இங்கே இருக்கிற சூழல் வந்து இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதில் என்னென்னா கனி அவர்கள் சொன்னது தான், ஏம்மா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டது வந்து நிஜமாக என்னால் வந்து டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. பார்வதியும் அப்படி தான் வந்து யோசித்தாங்க. சரி அது வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் திரும்பியும் வந்தாங்க. விக்ரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலாய்ச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விக்ரமும் வந்து, பாரு நான் எப்பயுமே உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறேன், எப்பயுமே நான் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லுவேன், நீ எனக்கு ஏதாவது சொல்லுவேன், அதே போல் நீ ஏதாவது என்னை வந்து ஃபஸ்ட்டு நோண்டுவேன், அதுக்கு நான் ஏதாவது சொல்லுவேன், இது வழக்கமாக நடக்கிறது தானே அப்படிங்கிற மாதிரி விக்ரம் வந்து சொல்கிறாப்புல. ஆமாடா நானும் கொஞ்சம் நேரம் அப்படி இருப்பேன், கொஞ்சம் நேரம் பேசுவேன், கொஞ்சம் நேரம் கத்துவேன், அப்புறம் அமைதி ஆகிட மாட்டேனா?
வழக்கமாக நடக்கிறது தான், ஓகே தான் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் சில் அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதாவது 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. பிரச்சனை வந்து முடிஞ்சு போச்சு. ஆமாம் தானே, ஆமாம் தானே, 2 பேரும் பேசிக்கிட்டாங்க, டேரெக்டாக வந்து பேசிக்கிட்டாங்க, பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அது பேச வேண்டிய அவசியமே இல்லை, ஓகேவா? ஆனால் கனி அவர்கள் நம்ம திவ்யா கணேஷ் வந்திருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட போய் உக்காந்துக்கிட்டு சோபா மேலே உட்காந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏம்மா இவங்களே ஒரு பேஸ் வந்து கொடுப்பாங்களாம். ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு வந்து இருந்திருந்தால் கூட பரவாயில்ல, எப்போயுமே வழக்கமாக பேசுகிற ஒரு விஷயம் தானே, எப்போயுமே ஒரு சொல்கிற ஒரு விஷயம் தானே, இவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசிட்டோம் அப்படின்னா, ஐயோ நீ வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, இந்த மாதிரிலாம் ஏன் பண்ணுற, எதுக்காக பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நம்மளால் ஏற்றுக்கவே முடியல, எப்பயுமே இப்படி தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்வதியை வந்து டைரெக்டாக தாக்காமல் இன்டைரக்டாக திவ்யா கணேஷ் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை ஏன் கனி அவர்கள் வந்து பண்ணணும்? இப்போ நான் என்ன சொல்கிறேன், என்ன தான் ஸ்பேஸ் கொடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்ம வந்து பேசணும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்ம வந்து பழகணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. இப்போது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து அவங்க க்ரியேட் பண்ணுறாங்களோ இல்லையோ, உங்களுக்கு வந்து இருக்கணும். ஓகே, இந்த அளவுக்கு போனால் போதும், இந்த அளவுக்கு நம்ம பேசினா போதும், இந்த அளவுக்கு நம்ம பழகினா போதும் அப்படிங்கிறது உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல்டோடு வந்து இருக்கணும். அவங்க ஸ்பேஸ் தராங்க அப்படின்றதால என்ன வேணாலும் பண்ணுவீங்களா, என்ன வேணாலும் சொல்லுவீங்களா, என்ன வேணாலும் செய்வீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வருது. இப்போ மக்களே உங்களுக்கே கூட சொல்கிறேன், டேய் உக்காருப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு ஆள் வந்து சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்க, 1000 ரூபாய்க்கு பில்லு போட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நான் எதுக்காக நான் வந்து சாப்பாடு நீங்கள் வாங்கி கூட கொடுத்துருவீங்க, 1000 ரூபாயில் 10,000 ரூபா கூட செலவு பண்ணிங்க, அது வேறு விஷயம். ஆனால் இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்குறோம், அந்த ஸ்பேஸை எவ்வளோ லிமிட் செட் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுக்குறவங்க வந்து செட் பண்ணணுமா இல்லையோ, ஆனால் அதை வாங்கிக்கிறவங்களும் அதை ரிசீவ் பண்ணுறவங்களும் செட் பண்ணிக்கணும். இவ்வளோ தான் நம்ம பேசணும், இவ்வளோ தான் நம்ம பழகணும், இந்த விஷயத்தை பற்றி மட்டும்தான் நம்ம பேசணும் அப்படிங்கிற கண்ட்ரோல் வந்து நம்மக்கிட்ட இருந்து இருக்கணும். அவங்க ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற தப்பை நம்ம பண்ணக்கூடாது. அந்த ஒரு விஷயத்த நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமித் கிட்ட வந்து நம்மளுடைய கனி திரு அவர்கள் வந்து பண்ணியிருந்தாங்க. நேற்றுக்கே வந்து அமித் அவர்கள் போட்டு பொழந்து எடுத்தார், இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு சாரிலாம் சொன்னாங்க, அது அக்செப்டும் பண்ணல, சாரி சொல்கிறது கிண்டலாக சொன்னாங்க, தப்பு பண்ணது மட்டும் இல்லாமல் இஷ்டத்துக்கு மூச்சு வாங்கி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து கனி அவர்கள் இப்போ வரைக்குமே பாருங்கள் 80 நாள் ஆகப்போகுது, இன்னையோட 80வது எபிசோடுங்க, சாரி 81வது எபிசோடு, 80வது நாள், ஓகேவா? இப்போ வரைக்குமே பார்வதி மேலே ஒரு கன்சர்ன் கூட வந்து பார்த்திங்கன்னா கனிக்கு வந்து கிடையவே கிடையாது. பார்வதி இப்பயும் தப்பு தான் அப்படின்றத அதுவும் நேற்றுக்கு வந்து சொல்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ தூரம் கன்னிங் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். கனி அப்படின்றது வந்து எதுக்காக அப்படின்னா, அமித் கிட்ட சொல்கிறாங்க, ஓகேவா சார் நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, என்ன வேணால் கலாயிங்க, என்ன வேணால் சொல்லுங்கள், ஆனால் பார்வதி முன்னாடி வந்து சொல்லாதீங்க, எனக்கு பிடிக்காத ஆட்கள் கிட்ட என்னை பற்றி நீங்கள் வந்து குறைவாக பேசாதீங்க அப்படின்றத கிளியராக சொல்கிறாங்க. அப்போது உங்களுக்கு அவ்வளோ தூரம் இருக்கும்போது ஏன் அந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடாது? ஏன் அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு பிடிக்காதுன்ற ஒரு காரணத்துக்காக உங்களை பற்றி அவங்கக்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிறத கிளியராக சொல்லக்கூடிய நீங்கள், அப்போ நீங்களும் தானே வந்து அமித் கிட்ட ஜாலியாக ஃபன்னாக வந்து பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போ ஏன் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இது பண்ணுறீங்க, கொடுக்குறீங்க? அப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுக்காதீங்க, நீங்கள் எனக்கு ஸ்பேஸ் கொடுத்தீங்க, நான் வந்து சொல்லிட்டேன், என்னம்மா அப்போ அப்படின்னு சொல்லி அமித் கேட்டால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படின்ற கேள்வியை நம்ம கனி முன்னாடி வந்து யாராவது கேட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் மக்களே காலையிலே நடந்த பிரச்சனை. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்தினா, until then bye from உதய். நன்றி, வணக்கம்.